மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. கோயம்பேட்டிற்கு மாற்றாக கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்திலிருந்து அரசு பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுகின்றன. மாதவரத்திலிருந்து புறப்படும் பேருந்துகளுக்கான கட்டண விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். எத்தனை பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன? தற்போது கட்டண விவரம் வெளியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பயணிகளுக்கான தகவல் என்னென்ன? கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு மாற்றாக சென்னை மாநகரில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் கிளாம்பாக்கத்துல அண்மையில் பேருந்து நிலையம் என்பது திறக்கப்பட்டிருந்தது. முதற்கட்டமாக தொலைதூரம் செல்லக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய பேருந்துகளும் அதன் பின்னர் ஆம்னி பேருந்துகளும் அங்கிருந்து இயக்கப்பட்ட நிலையில தற்போது அனைத்து வகையான பேருந்துகள், அதாவது செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே முழுமையாக கிளாம்பாக்கத்தில் இருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டு இன்று முதல் அதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கிளாம்பாக்கத்தில் இருந்து 710 பேருந்துகளும் மாதவரத்தில் இருந்து 160 பேருந்துகளும் அந்த தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வடசென்னை பகுதியைச் சேர்ந்த மக்கள் சொந்த ஊர் செல்வதற்கு வசதியாக மாதவரத்தில் இருந்தும் பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருச்சி, சேலம், விருதாச்சலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கும்பகோணம், சிதம்பரம், நெய்வேலி, கடலூர், புதுச்சேரி, செஞ்சி, வந்தவாசி ஆகிய பகுதிகளுக்கு மாதவரத்தில் இருந்தும் சராசரியாக 30 நிமிடங்கள் முதல் 1 மணி நேர கால இடைவெளியில அந்த பேருந்து சேவை என்பது துவங்கி இருக்கிறது. இந்த நிலையில்தான் கோயம்பேடு, கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரம் ஆகிய பேருந்து நிலையங்களை பொதுமக்கள் எளிதில் அணுகிட மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சீரான இடைவெளியில பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பா கோயம்பேட்டுக்கு மாற்றா கிளாம்பாக்கத்தில் இருந்து அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையில பயண தூரம் குறைந்ததன் காரணமாக 35 ரூபாய் வரைக்கும் கட்டணம் என்பது ஏற்கனவே குறைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில மாதவரத்தில் இருந்து இந்த பேருந்துகளை இயக்கும் போது பயண தூரம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. குறிப்பா கோயம்பேட்டிற்கு மாற்றா மாதவரத்தில் இருந்து இந்த பேருந்துகள் வந்து கிளம்பும் போது மாதவரத்தில் இருந்து புறப்படக்கூடிய இந்த பேருந்துகள் ரெட்டேரி, அம்பத்தூர், மதுரவாயில் பைபாஸ் வழியாக பெருங்களத்தூர் சென்று வழக்கமான பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன்படி இந்த பயண தூரம் அதிகரிப்பதன் காரணமாக மாதவரத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரை 40 ரூபாயும், ரெட்டேரியிலிருந்து கிளாம்பாக்கம் வரை 35 ரூபாயும், அம்பத்தூரில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு 30 ரூபாயும், மதுரவாயிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு 25 ரூபாயும், பெருங்களத்தூரில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு 10 ரூபாயும் என வெளியூர் பேருந்துகளுக்கு அந்த கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. கிளாம்பாக்கத்தில் இருந்து வழக்கமாக பல்வேறு ஊர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த கட்டணத்துடன் இந்த கூடுதல் கட்டணம் என்பது வசூலிக்கப்படும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வடசென்னை மக்களுக்காக மாதவரத்தில் இருந்து 160 பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய நிலையில் போக்குவரத்து துறையின் சார்பில் இந்த கட்டண அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வழங்கியதற்கு நன்றி தாயுமானவன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.